இன்றைக்கி ரெசிபி வந்து முட்டை கிரேவி செய்கிறோம். அதுக்கு தகுந்த மசாலா மிளகுத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள்லாம் போட்டிருக்கேன். இப்போ அதில் லெமனை போட்டிருக்கேன். ஆலிவ் ஆயில் எண்ணெய் கொஞ்சம் போட்டு முட்டையெல்லாம் கீறி விட்டுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் போடுறேன். இது பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து பூண்டு 4 பல் வெட்டி வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகா, 2 வெங்காயம். போட்டேன் தக்காளி போட்டேன். இதில் தக்காளி வந்து 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் அதிகமாக இருந்தாக்க நல்லா கருவி நல்லா அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழம்பு சாப்பிட்லாம், ரொட்டி சாப்பிட்டு சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு. அதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். மல்லிப்பொடி 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 ஸ்பூன். ஏன்னா இந்த முட்டைக்கு போட்டிருக்க மசாலா, அதனால் நான் இதில் அதிகமாக போடல. முட்டையை போடணும். இதில் இருக்கிற மசாலாவும் ஊற்றணும். கறி மசாலா சும்மா கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். கறி மசாலா தலை தூங்குறேன். இது சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. நல்லா சூப்பராக இருக்கும்.